Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல் ஓட 7வது மேட்ச். ஏழாவது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடியே நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் வந்து பாத்தீங்கன்னா 280 ரன் வரைக்கும் அடிச்சு அதை வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆப்போனன்ட் டீமும் 240 ரன்ஸ் வரைக்கும் வந்தாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ட் நியர்லி வந்து 220 சம்திங் அது வரைக்கும் அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ட் தன்னோட முதல் வெற்றிக்காக இந்த மேட்ச் வந்து வரப்போறாங்க. ஹைதராபாத் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப் இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு நான் XL11 ஆப் நான் சொல்லுவேன். இதுல இந்த ஆப்ல பொறுத்த வரைக்கும் 55 லட்சம் ரூபாய்க்கான லீடர் போர்டும் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஎலுக்கு. தென் அது மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட், சீரிஸ் லீடர் போர்ட், இப்படி நிறைய பிரைசஸ் வந்து இவங்க இதுல கொடுத்துருக்காங்க. லைக் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ்லாம் இதுல ரொம்ப 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 கம்மிங்க. ஸோ அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். இந்த சேவ் பண்ற மணியை வச்சு நீங்க இன்னும் நிறைய கான்டெஸ்ட் வந்து பிளே பண்ணிக்க முடியும். அதுலயும் ஈஸியா வின் பண்ணலாம். இதுல TDS அண்ட் GST சார்ஜஸ் வந்து அவங்க பிடிக்கிறதுல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் அவைலபிளான ஒரு ஆப். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 மார்ச் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஹைதராபாத்தோட பிச் ரிப்போர்ட், ஹைதராபாத்துக்கு பிச் ரிப்போர்ட்னு ஒன்று சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஆவரேஜான ஸ்கோரே 210ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. லைக் T20ஸ்ல ஒரு 165 இருந்தா நல்ல ஸ்கோர் அப்படின்னு இருந்த காலம் போய் இப்போ வந்து 220 ரன் அடிச்சா கூட பத்த மாட்டேங்குது. ஸோ ஆப்போனன்ட் டீம் ஈஸியா வின் பண்ணி போயிடுறாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. இந்த வேணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங் ட்ராக் தான். டைமென்சஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மால் டைமென்சஸ் கொண்ட ஒரு வேணும் பயங்கர பிளாட் ட்ராக்கா கொடுக்க போறாங்க. இந்த மேட்ச் 280 300 ரன் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம வேணா பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லலாம்னா இந்த மேட்ச்ல வந்து ஒரு 260 ரன் வருமா இல்ல 280 ரன் வருமாங்கிறத மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கறத வேணா பிச் ரிப்போர்ட்டா சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் ஐபிஎல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேனுக்கு மட்டும் தான் ஃபேவர், வேற எதுவும் பிச் ரிப்போர்ட்ல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிளி வேஸ்ட். வெனு ரெக்கார்ட் இதுவும் வேஸ்ட் தான். எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு ஓவராலா நடந்தது. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் ஸ்பின்னருக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டிக்கலா நம்ம சொல்லலாம். இப்பதான் ஃபுல்லா பேட்ஸ்மேனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. வெனு ரெக்கார்ட் சொல்றது வேஸ்ட். ரீசன்ட் ரெக்கார்டு வேணா பார்க்கலாம். ஒரு கடைசி 5 T20ல நான் சொன்ன மாதிரி பாருங்க 214ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட 200 ரன் சாலிடா அடிக்கிறாங்க. டோட்டல் விக்கெட் 62 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு 45 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பாலருக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. அதுவும் இந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல எல்லா பாலையும் அடிக்க போய் விக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஆவரேஜான ஸ்கோர் 214ன்னு சொல்லியிருக்கு கடைசியாக நடந்த 5 T20ல. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 4 முறை இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட் தாங்க அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ட் தான் கடைசி 5 வருஷத்துல ஹெட்ல கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. பட் இப்ப இருக்கிற ஆன் பேப்பர்ல பிளேயிங் 11 பாக்குறப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ட் கொஞ்சம் வீக்கான டீம் தான். பவுலிங் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு. ஏன்னா முக்கியமான பவுலர்ஸான ஆவேஸ் கான், தென் அடுத்தது மோசின் கான் ஆல்ரெடி வெளியே போயிட்டாரு. தென் ஆகாஷ் சிங் சம்திங் அவர் ஆகாஷ் தீப் லைக் அவரும் இல்லை. தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி, இப்படி நிறைய இன்ஜுரி கன்சர்ன் அதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பவுலிங் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு. எவ்வளவு ரன் அடிச்சாலும் ஈஸியா சேஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஹெட்வர்ட்ல இந்த மேட்ச் மேபி SRH தான் வின் பண்ண சான்சஸ் இருக்குங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஐடன் மக்ரம் அண்ட் மிச்சல் மார்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், தென் ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஷபாஷ் அகமது, ஷர்துல் தாக்கூர், ரவி பிஸ்னாய், திக்வேஷ் சிங், பிரின்ஸ் யாதவ் அண்ட் மணிமாறன் சித்தார்த். இது வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இஷான் கிஷான்
அடுத்ததான் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ இஷான் கிஷன் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணல, அஸ் அ பிளேயராக தான் அவர் வந்து ஃபீல்டராக தான் இருக்க போறாரு. அபினவ் மனோகர், அன்கிட் வெர்மா, பேட் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, சிம்ரஜித் சிங், தென் அடுத்தது ஆடம் ஜாம்பா. இது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டீமை பிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கு. அதுலயும் இந்த டாப் 3 பேர் இல்ல 5 பேர், இந்த 5 பேருமே வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடியவங்க. ஃபர்ஸ்ட் அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். பயங்கர அக்ரெசிவா ஆடக்கூடியவங்க. அதுல இயர்லியரா மிஸ் அவுட் ஆகி இயர்லியரா விக்கெட்டை விழவும் சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னா பிளைண்டா நம்பிடுவோம் 260 ரன் 280 ரன் போயிடும். மேபி அது தலைகீழா மாறுவதற்கு கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடக்கூடியவங்க எல்லா நாளுமே சக்சஸ் கொடுக்குமான்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தானே. இப்போ ஆண்ட்ரூ ரசலே எடுத்துக்கோம், ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 45 ரன் வரைக்கும் அடிப்பாரு. அதே எல்லா மேட்சும் அவரால் அடிக்க முடியுமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் பவர் பிளேவில் ஆடக்கூடியவங்களுக்கு அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பவர் பிளேல ஜஸ்ட் அந்த 30 சர்க்கிளுக்கு மேல தலைக்கு மேல கேப்ல தூக்கி விட்டாவே பவுண்டரிஸ் போயிடும், டாப் ஏஜ் ஆனாவே சிக்ஸஸ் ஆயிடும். ஸோ அந்த பவர் பிளேல பேட் பண்ணக்கூடிய அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கு இது பாசிபிலிட்டிஸ். மிடில் ஆர்டர்ல வரக்கூடியவங்களுக்கு எல்லா மேட்சஸுமே அந்த இன்டென்ட்டோட அவங்களுக்கு கிடைக்குமானா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா முதல் 6 ஓவர்லயே 80 ரன் 90 ரன் அடிச்சு ஒரு பயங்கர செட் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாலுக்கு பால் ஆடினாங்கனாவே கிட்டத்தட்ட நியர்ல இந்த 200 ரன்னுக்கு வந்து சாலிடா வந்துருது. ஸோ அபிஷேக் சர்மாவுக்கு அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கான்னா பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, சிம்ரஜித் சிங், ஆடம் ஜாம்பான்னு இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட அவங்க போறாங்க. இதுல ஆடம் ஜாம்பா இம்பாக்ட் பிளேயர் ரோல் வைப்பார். 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடியவங்கள எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பந்த்னு 2 லெப்டிஸ் இருக்காங்க, மீதி எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பை சான்ஸ் ஒரு லாங் இன்னிங்ஸ் போயிட்டு இருக்கு, 2 லெப்டி சட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருக்காங்கன்னா நம்ம டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஓவர் கொடுப்பாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட்டை விட்டுட்டாலும் 2 பேர் வந்து ரொம்ப லாங் பார்ட்னர்ஷிப் கொண்டு போறாங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 2 பேருக்குமே வந்து அந்த 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு இவங்க தாங்க இருக்காங்க. ஒரு 2 ஓவர் யாராவது ஓவர்ல அடி விழுந்துருச்சுன்னா ஒரு 2 ஓவரை தள்ளி விடுறதுக்கு ஒரு ஸ்பின்னரா பார்த்தாங்க அப்படின்னா 2 லெஃப்டி சட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள, அதாவது நிக்கோலஸ் பூரான் தென் லைக் நம்ம ரிஷப் பந்த் 2 பேரும் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. வேற ஆப்ஷன் இல்லை, ஆஃப் பிரேக் பவுலருக்கு வேற யாரும் இல்லாதது அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்க போது டிராவிஸ் ஹெட்டுக்கு. அப்ப இந்த ஓவர் போடவும் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. அபிஷேக் சர்மாவுக்கு லாஸ்ட் மேட்ச் பீரியட் தெளிவா சொல்லியிருந்தோம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கூட பயன்படுத்துங்க அப்படின்ட்டு ஏர்லியரா விக்கெட்டை விட்டுட்டாரு. அந்த ஒரு நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல வெறும் அடிச்ச 25 ரன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபேண்டஸ் டீம்ல வர மாதிரியான வாய்ப்பு எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாரு. அந்த மாதிரி திரும்பவும் அதே தான், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா மேபி ஏர்லியரா விக்கெட்டை விடுவாரு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்க யோசிக்க வேணாம், அந்த மாதிரி சொல்றேன். செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருங்க. ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ் ஆடி ஒரு சேஸ் பண்ணும் போது பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் 50-50 ஆப்ஷன். அந்த 50-50 ஆப்ஷன் எதுக்குன்னா லைக் அந்த கேப்டன் வைஸ் கேப்டனுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போறாரு. அது இல்லாம ஆப்போனன்ட் டீம்ல இந்த பவர் பிளேல முதல் ஓவர் போல் பண்றது சர்துல் தாக்கூர். அப்படி சர்துல் தாக்கூர்னு அவ்வளவு கேவலமான இல்லை, மீடியம் ஃபேஸ், ரொம்ப ஸ்லோவா போடுவார். லைக் ஒரு 128 130 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அது அவங்களுக்கு இன்னும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவரோட சர்துல் தாக்கூர்லாம் நிறுத்திட்டாங்க. அது எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல ஓவர் கொடுக்குறாங்கன்னே ஒன்றும் சரியா புரியாம இருக்கு. ஸோ அதனால இந்த பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு அட்வான்டேஜ் இருக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு இருக்கு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போத் இன்னிங்ஸுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. இஷான் கிஷான் லாஸ்ட் மேட்ச் சதம் அடிச்சிருக்காரு. அந்த இன்டென்ட்டோடவே வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் ஆடணும்னு சொல்லி அந்த மாதிரி இன்டென்ட்டை கொண்டு வருவாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர் விக்கெட் கீப்பர் பண்ணாததுனால நான் பர்சனலா அவரை வந்து 50-50 ஆப்ஷன் நான் ஒமிட் கூட பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா அவருக்கு அகேன்ஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் லெவல் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்ல அவர் கொஞ்சம் தடுமாறி தாங்க அடிப்பார். இந்த பவர் ஹிட்டிங் அப்படின்ற பாஸ் பவுலர்ஸ் ஒரு மாதிரி நல்லா ஆடிவார். பட் பாஸ் பவுலர்ஸ் அதுல கம்மி. பிரின்ஸ்னு ஒருத்தர், தென் சர்துல் தாக்கூர். ஸோ சர்துல் தாக்கூர் ஓவர்ல நிறைய ஆடி மேபி ஈஸியா ஆடிவார். ஸ்பின்னர்ஸ்கிட்ட கொஞ்சம் தடுமாற்றங்கள் அவருக்கு இருக்கும். விக்கெட் கீப்பர்ங்கிற அட்வான்டேஜ் வேற அவருக்கு இல்லாதது எனக்கு தெரிஞ்சு மைனஸ். மேபி சேஸ் பண்ண போறாங்கன்னா நீங்க அவருக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறதா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பெட்டரா இருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பெருசா கொடுக்கல.
அது தேவையும் படலை. பேட்டிங்ல நல்ல கான்ட்ரிபியூட்டுங்க. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் ஃபேண்டஸ்டி வருவதற்கான வாய்ப்பு அவர் கொண்டு வந்துருவாரு. ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. விக்கெட் கீப்பர்ல கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் பேட்டிங்ல அவர் ஆடக்கூடியது. இதுல செகண்ட் பேட்டிங்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கலாம். சம் டீம்ல அவர் ஒமிட் கூட பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மஸ்ட் ட்ரை. கடைசி 5 ஓவர்ல அவர் தான் ஒரு டார்கெட்டை செட் பண்ணி கொடுப்பாரு. குயிக் ஃபயரா 35 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவாரு. ஸோ இந்த 5 பேத்துல நான் பர்சனலா போத் இன்னிங்ஸ்லுமே நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். போத் இன்னிங்ஸ்லுமே அபிஷேக் சர்மா பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ மஸ்ட் ட்ரை. நியூ ஃபேண்டசி டீம்ல, அதாவது ட்ரீம் 11 இருக்கிற பட்சத்துல போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணிக்கோங்க. அதர் ஆப்ஸ்லாம் 50-50 ஆப்ஷன். அபிஷேக் சர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது, இஷான் கிஷனை நான் பர்சனலா அந்த அட்வான்டேஜ், விக்கெட் கீப்பர் ஒரு அட்வான்டேஜ் இல்லாததுனால நான் பர்சனலா அவர் ஒமிட் பண்றேன். அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க அடிக்கிறாரு. ஏன்னா பவர் ஹிட்டிங் மூட்ல தான் இருக்காரு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மேபி எர்லியர் விக்கெட்ஸ் விழலாம். ஹென்ரி கிளாசன் மஸ்ட் ட்ரையா நான் ட்ரை பண்ணிக்குவேன். லைக் அதுக்கு அடுத்ததா அபினவ் மனாவர்கிட்ட இருந்து ஒரு 15 இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் வரும். மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்துச்சுன்னா அவர் ஃபேண்டசி டீம்ல வர சான்சஸ் இருக்கு. என்ன காரணம்? ஏர்லியரா ஒரு விக்கெட் அபிஷேக் சர்மா ஒரு விக்கெட்டோ இஷான் கிஷனோட விக்கெட்டோ ஏர்லியரா விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு அடுத்த விக்கெட் டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் கொண்டு போறப்போ ஒரு 12வது ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா ஹென்ரி கிளாசன் ஆட வைக்க மாட்டாங்க. உடனே அபினவ் மனாவருக்கு ஒரு மூவ் ஆன் கொடுத்து மேல போய் ஆட வைப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல அவர் வருவாரு. ஒரு ரிஸ்கா ஒரு டீம் காம்பினேஷன்ஸ் போடுறீங்கன்னா அதுல டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனாவகர் அண்ட் ஹென்ரி கிளாசன் இந்த 4 பேர் காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸாகவும் உங்களுக்கு இருக்கும். இதுல அபினவ் மனாவரோட பர்சன்டேஜ், ஷாட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப லோவா இருக்கிறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸையும் கொடுக்கும். பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி அண்ட் சிமர்ஜித் சிங் அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த 5 பேர் தான் பவுலிங். இதுல ஐ திங்க் சமி அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் அவருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா முகமது சமி அண்ட் பேட் கமின்ஸ் இந்த 2 பேருக்குமே கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட்டை கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். என்ன காரணம் செகண்டா பவுல் பண்ணும்போது அப்படின்னா இந்த டீம் ஒரு 220 to 230 ரன் அடிச்சிடுறாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீம் எல்லா பாலையும் அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வருவாங்க. ஒரு ப்ராக்டிகலா யோசிங்க. அப்போ அந்த டீமோட மெயின் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸான சமி அண்ட் பேட் கமின்ஸ் 2 பேர்த்தையுமே முன்னாடியே கொடுத்து அட்டாக் பண்ண வச்சு முக்கியமான விக்கெட்ஸை எடுக்கணும் அப்படின்ட்டு முன்னாடியே அட்டாக் பண்ணி வச்சு அவங்களோட ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ மீதி இருக்க ஓவர்ஸை டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ற ஆப்ஷன் ஹர்ஷல் பட்டேலுக்கு தாங்க இருக்கும். இதுவே ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல கொஞ்சம் முன்னாடியே ஓவரை தள்ளி விட்டு, ஏன்னா அவர் கடைசி சமயத்துல ஒரு ஓவர் அடி விழுக சான்சஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட் அப்படிங்கிறப்போ. அந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடுற சமயத்தில் ஹர்ஷல் பட்டேலுக்கு ஓவரை கொடுத்து கொஞ்சம் கொண்டு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது டெத் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், முகமது சமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டா பால் பண்ணும்போது ஹர்ஷல் பட்டேல் இம்பார்ட்டன்ட். இந்த காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க, நல்ல ஆப்ஷனா இருக்கும். சிமர்ஜித் சிங் போன மேட்ச் நல்லா பவுல் பண்ணாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஆடம் ஜாம்பா போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல பிக்குங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. ஐ திங்க் பர்சனலா செகண்டா பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஆப்ஷன் தான். செகண்டா பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு ஆடம் ஜாம்பா. லைக் லக்னோ சூப்பர் ஜெயின்ல ஐடன் மக்ரம் அண்ட் மிச்சி மார்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட தான் ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் மேட்ச். ரொம்ப சூப்பரா ஆடினாங்க 2 பேருமே. கொஞ்சம் ஏர்லியர் விக்கெட் ஐடன் மக்ரம் அவரோட விக்கெட்டை விட்டுட்டாரு. தென் அதுக்கப்புறம் மிச்சி மார்ஸ், நிக்கோலஸ் பூரான் 2 பேரும் சேர்ந்து அடி பயங்கரமான ஒரு ஆட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதுல நிக்கோலஸ் பூரானுக்கு ஏர்லியராகவே 2-3 கேச்சஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு போயிட்டாரு. ஸோ அதெல்லாம் ஓகே. நிக்கோலஸ் பூரான் விக்கெட் கீப்பர் பண்ணாதது மைனஸ், அது அவர்களுக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். ரிசர்வ் பண்ணிட்டு தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. லாஸ்ட் மேட்ச் ஏர்லியரா விக்கெட்டை விட்டுட்டாரு. சம் பர்சன்டேஜ் அவருக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நிக்கோலஸ் பூரான், லைக் ரிஷப் பந்த், இஷான் கிஷான், ஹென்ரி கிளாசன் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஸோ இவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த மேட்ச் இவரோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாயிடுங்க. விக்கெட் கீப்பர் மூலியமா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்ல இந்த மேட்ச் கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பர்டிகுலர்லி ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டா அவரோட ஆவரேஜ் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இந்த மேட்ச் அவர்கிட்ட ஆடுவாரு. ஸோ ரிஷப் பந்த் கிட்ட இருந்து மினிமம் 35 இருந்து மேக்ஸிமம் 50 ரன் கூட வரலாம், அந்த மாதிரி ஆடக்கூடியவர். ஐடன் மக்ரம், மிச்சி மார்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல கொஞ்சம் ஸ்லைட்டியா ஒரு அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னு ஐடன் மக்ரம். இந்த டீம்ல ஆஃப் பிரேக் பவுலர்னு யாருமே இல்லை. வேற பவுலிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்ஜூரியில் இருக்கிறாங்க. இந்த கான்வெஸ் வச்சுதான் கிட்டத்தட்ட இதை வச்சுதான் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ ஐடன் மக்ரம்க்கு மேபி ஒரு 2 ஓவர் வரைக்கும் கூட கொடுக்கலாம். அது இல்லாம
இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஹைதராபாத்துக்கு விளையாண்டு அவர் அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா இப்போ ஆட போறாரு. ஸோ அது கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவதற்கு கூட சான்சஸ் வந்து உண்டாக்கி கொடுத்துருங்க. ஐடன் மெக்ரம் ரொம்ப நாளா இந்த வெனுவில் ஆடி இருக்காரு. இந்த வெனுவை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பா ஐடன் மெக்ரம் இருந்து நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். மிச்சி மார்ஸ் லாஸ்ட் மேட்சோட அதே இன்டென்டோட இந்த மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா ஏர்லியராகவே அவருக்கு 2 பேட்டில் இருக்குங்க. பேட் கமின்ஸ் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்ட்ரி நிறைய நெட்ஸ்ல ஆடி இருப்பாரு. ஆனால் மேட்ச் அப்போ அவரோட வேரியேஷன்ஸ் நிறைய கொடுப்பாருங்க. ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், கட்டர் பால்ஸ்ல நிறைய போடுவாரு பேட் கமின்ஸ். தென் அதே மாதிரி சமி நல்ல சீம்ல ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணுவார். இந்த ரெண்டுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேட்டில். மிச்சி மார்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சியலாவே முகமது சமி கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து நமக்கு மிச்சி மார்ஸ் கிட்ட இருக்கும். ரீசன்ட் ஃபார்மா பேட்டிங்க்கு நியூ பாயிண்ட் சிஸ்டம் பேட்டிங்காக ஃபேவரா இருக்கிறதுனால வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் பர்சனலா அவர் வந்து ஒமிட் பண்ணிடுவேன். நிக்கோலஸ் பூரான் விக்கெட் கீப்பர் பண்ணாதது அவர் மிஸ் அட்வான்டேஜ். பட் பேட் ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருக்கு. குயிக்கா ஒரு 25 ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. அதை தாண்டி ஃபீல்டிங் பொசிஷன் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன் ஸ்கொயர் பவுண்டரிஸ் லாங் ஆஃப் இங்கே தான் அவர் அடிக்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துருது. ஒரு 5 ஓவர்ல அல்லது ஒரு 6 ஓவர்ல ஒரு மிச்சி மார்ஸ், நிக்கோலஸ் பூரான் இவங்க 2 பேர்த்தோட விக்கெட் ஏர்லியரா விழுந்துருதுங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுல ஆயுஷ் பதோனி மஸ்ட் ட்ரை. ரிஷப் பந்துக்கு முன்னாடியே ஆயுஷ் பதோனி ஆட வச்சிருவாங்க. சைலண்டா ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு 50 ரன் அடிச்சிருவார். அவர் அதாவது பவர் ஹிட்டர் எபிலிட்டி கிடையாது. கேப்ஸை நிறைய ஃபில் பண்ணுவாரு. கடைசி வரைக்கும் நின்று ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர் ஆயுஷ் பதோனி. ஸோ டாப் ஆர்டர்ல எல்லாரும் 2 விக்கெட் விழுந்துரும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல ஆயுஷ் பதோனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதர்வைஸ் நியூட்ரலான டீமா இருந்தா நீங்க ஆயுஷ் பதோனி மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். டேவிட் மில்லர் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஆயுஷ் பதோனிக்கு முன்னாடியே ஆட வைப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஆயுஷ் பதோனிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் செகண்ட்னா ஆயுஷ் பதோனிக்கு முன்னாடியே டேவிட் மில்லர் தான் ஆட வைப்பாங்க. ஸோ டேவிட் மில்லர் மஸ்ட் ட்ரையா இருப்பாருங்க செகண்டா பேட் பண்ணும்போது. அப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா போத் இனிஸ்லும் ஐடன் மெக்ரம், மிச்சி மார்ஸை நான் ஒமிட் பண்றேன். நிக்கோலஸ் பூரான் ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 ரன் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்குங்க. ஸோ ரிஷப் பந்த் போத் இனிஸ்லுமே இம்பார்ட்டன்ட். டேவிட் மில்லர் செகண்டா வந்து பேட் பண்ணும்போது நான் வந்து என்னோட டீம்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கடைசி வரைக்கும் நின்று மேட்சை கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து டேவிட் மில்லருக்கு தான் வந்து இருக்கும். ஸோ இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 6 பேர் பவுலிங் ஆப்ஷன். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப், 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல என்சிஎலா பவர் பிளேல சர்துல் தாக்கூர் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இந்த 2 பேரும் தான் பவுல் பண்ண போறாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சர்துல் தாக்கூருக்கு நிறைய டொமஸ்டிக் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னா விக்கெட்ஸ் எடுத்துருவாரு. விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேட்ச் ஆன் மேட்ச் 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஆனா ரன்ஸ் அதிகமா கொடுப்பாரு. அது மட்டும்தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். தென் பேட்டிங்ல வந்தாலும் 15 to 20 ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஃபீல்டிங் பொசிஷனும் கேட்ச் பிடிக்க வாய்ப்புள்ள இடங்கள்ல இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸா இருந்தது. ஐ திங்க் 18-20 இந்த 2 ஓவர் இவர் போட்டிருந்தாருன்னா இவங்க வின் பண்ண கூட பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். ஓகே, பெட்டர் லக். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா, செகண்டா போல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து 1 விக்கெட் கிடைச்சிடும். ரவி பிஸ்னாய் நல்ல வேகமா போறாரு, பாலை திருப்ப மாட்டேங்கிறாரு. அதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸா இருக்கு. நல்ல வேகத்துல ஸ்பின் பாலர்லாம் ஈஸியா பிளாட் ட்ராக்ல அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஐ திங்க் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க செகண்டா பால் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ரவி பிஸ்னாய் மஸ்ட் ட்ரையா அவங்க டீமுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் தான் அவர் இருக்காரு. திக்விக் சிங் இவர் லாஸ்ட் மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. கொஞ்சம் கேரம் பால் ஸ்டைல்ல பவுல் பண்றாரு. இன்சிலா பவர் பிளேல கூட இவருக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 லெப்டிஸ் இருக்கும் போது பவர் பிளேல கொடுக்க சான்சஸ் கொஞ்சம் கேரம் பால்ல மிஸ் அவுட் ஆகிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஏர்லியரா மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அந்த அபிஷேக் சர்மா கிட்ட இவர்கிட்ட இருந்து ஒரு அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் கூட இருக்கலாம். 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். பிரின்ஸ் யாதவ் டெத் ஓவர்ஸ்ல லாஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்க. ரன்ஸ் நிறைய கொடுத்துட்டாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இவரோட வேரியேஷன்ஸ்க்கு 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்குங்க. கண்டிப்பா 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே. மணிமாறன் சித்தார்த்தூர் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா போல் பண்ணாரு. 2 விக்கெட் எடுத்தாரு. நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. கரெக்டான லைன்ல பாலை குத்தி பாலை டர்ன் பண்ணாரு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இங்கே பெருசா டர்ன் இருக்காது. இங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாருங்கிறது தான் வேற கொஸ்டின் மார்க். இங்க பேட்டிங்க்கு ஃபேவர் அப்படிங்கிறப்ப இவருக்கு 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ அவ்வளவுதான். இவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவாருன்னா அது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ 2 டீம்லயுமே அவங்களுக்கான ஆப்ஷன்ஸை பார்த்துட்டோம். இப்போ என்னோட ப்ரிடிக்ஷன் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 5 நிமிஷம் மட்டும் என்னோட ப்ரிடிக்ஷன் இவங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு. இது வேணாம்னா இந்த 5 நிமிஷம் மட்டும் ஒமிட் பண்ணிருங்க. அப்புறம் கேப்டன்ஸ் எல்லாம் சொல்றேன். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல
ஐடன் மக்ரம் மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ரன் வரைக்கும் கூட அடிக்க சான்சஸ் இருக்கு. மிச்சி மார்ஸ் 15 இருந்து 20 ரன் ஃபேண்டஸ்டியில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப லோ. நிக்கோலஸ் பூரான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பா 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடுவாரு. அவரோட ஃபேண்டஸ்டியில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரிஷப் பந்த் போத் இன்னிங்ஸ்லுமே மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ரன் வரைக்கும் அடிப்பாரு. பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண போறாருன்னா நீங்க ஒன் கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆயுஷ் பதோனி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா மினிமம் 30 ரன்ல இருந்து 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் ஃபிளாப் தான். டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டஸ்டியில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதுவே பேட்டிங் செகண்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 35 ரன்னாவது அடிச்சு மேட்சை பினிஷ் பண்ணி கொடுக்குற ஒரு ரோல்ல இருப்பாரு. ஃபேண்டஸ்டியில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஷபாஷ் அகமது கிட்ட இருந்து 2 ஓவர் போல் பண்ணுவாரு. பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 2 ஓவர் போலிங் அப்படிங்கிறப்போ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் ஃபேண்டஸ்டியில் வருவதற்கான சான்சஸ் கம்மி. சர்துல் தக்கூர் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 to 5 ரன். செகண்டா பால் பண்ணும்போது ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேண்டஸ்டியில் வருவதற்கான சான்சஸ் இருக்கு. ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஃபேண்டஸ்டியில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். செகண்டா போல் பண்ணும்போது நீங்க மிஸ் பண்ணிக்கோங்க. திக்வேஷ் சிங் அவர் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. எல்லாருமே மணிமார் சித்தார்த்தும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட். பிரின்ஸ் யாதவும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட். தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஐ திங்க் போத் இன்னிங்ஸ்ல ஃபேண்டஸ்டிம்ல வந்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். நான் பர்சனலா செகண்ட் பேட் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரையை கொடுத்து ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அவருக்கு நான் கொடுத்துக்குவேன். டிராவிஸ் செட் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இந்த 2 லெஃப்டி சட்டன் டைம்ல யூஸ்ஃபுல் இருக்கும்போது இருக்கும். எல்லாருமே நிறைய பேர் கேப்டன் ஸ்கிப்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஒரு சேஃபான ஆப்ஷன் அவர் ஸ்மால் லீக்ஸ்க்கு கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க கேப்டனா. இசான் கிசான் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இல்லை. நான் பர்சனலி அவரை இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நான் அவரை ஒமிட் பண்றேன். நிதிஷ்குமார் ரெட்டி போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல இம்பார்ட்டன்ட் பிக் தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 30 இருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பாரு. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டஸ்டியில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்ணும்போது 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவர் பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 35 இருந்து 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. செகண்டா பேட் பண்ணும்போது 15 இருந்து 20 ரன்ஸ்க்குள்ள அவர் அவுட் ஆவதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். அதே மாதிரி அபினவ் மனோகர் அவருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும். ஒரு ஒன் சைடா டீம்ஸ் ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கு ட்ரை பண்ணுங்க. மஸ்டா கூட ட்ரை பண்ணுங்க. நியூட்ரலான டீமா இருந்தா ஒரு 10 இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் தாங்க அடிப்பார். ஆடம் ஜாம்பா செகண்டா பால் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்சஸ். ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாரு. முகமது ஷமி ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 2 விக்கெட் மஸ்ட் ட்ரை. பேட் கமின்ஸும் 2 விக்கெட் மஸ்ட் ட்ரை ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது. ஸோ செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா சமீட் வந்து 1 விக்கெட், பேட் கமின்ஸ் வந்து 1 விக்கெட். ஹர்ஷல் பட்டேல் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்களோட எடுக்க சான்சஸ் இருக்கு செகண்டா பால் பண்ணும்போது. தென் சிம்ரஜித் சிங் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பார். ஸோ இதுதான் என்னோட ஒரு ஆப்ஷன். இதை நீங்க வச்சு இதுக்கான பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி கூட நீங்க ஒரு டீமா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அது ஒரு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒன்றும் இல்லை, அபிஷேக் சர்மா லைக் யாரை சொல்லலாம், ஓகே முகமது ஷமி 2 விக்கெட் எடுப்பாரு ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது அப்படின்னா ஒரு விக்கெட் 25 பாயிண்ட், சாரி 26 பாயிண்ட். அந்த பால் டாட்டா ஆகலைன்னா அதுக்கு 26 பாயிண்ட். இப்போ 2 விக்கெட் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 52 பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், LBW எடுத்தா ஒரு 8 பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி நீங்க ஒவ்வொரு பிளேயருக்கும் கால்குலேட் பண்ணீங்க. ஒரு 25 ரன் அடிப்பாரா எவ்வளவு பாயிண்ட்ஸ் வரும், ஒரு 4 அடிச்சா எவ்வளவு பாயிண்ட்ஸ் வரும், இப்படி கால்குலேட் பண்ணி நீங்க 11 பேத்துக்குமே பேரை எழுதி அவங்களுக்கு எவ்வளவு ரன் அடிப்பாங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வரும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வைஸா கிடைச்சிடும். ஸோ யார் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதிக பாயிண்ட்ஸ் இருக்கிற வேண்டாம். அப்படி நீங்க டீமை உருவாக்கும் போது உங்களால காம்பினேஷன் வைஸா டீமை ஈஸியா பில்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் கேப்டனா கொடுத்துருப்பாங்க ஸ்மால் லீக்ஸ்ல. அண்ட் அபிஷேக் சர்மாவுக்கு வைஸ் கேப்டன் போயிருப்பாங்க. இது வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகும், செகண்டா பேட் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இது 2 பேத்துல யாராவது ஒருத்தங்க அப்படிங்கிறப்போ டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் கேப்டனா போவாங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு. தென் நிறைய பேர் இசான் கிசானுக்கு கேப்டன் ஆப்ஷன் தான் கொடுத்து வந்திருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து ஐ திங்க் அவர் ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அட்வான்டேஜ் ஒன்று இல்லைங்க, விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ் இல்லாதப்போ அவர் மைனஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. தென் அதே மாதிரி இதுல லக்னோவில் வந்து ரிஷப் பந்துக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஐடன் மக்ரம்க்கு இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 ஓவராவது அவர் போல் பண்ண வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல டாப் ஆர்டர்ல 3 லெஃப்டிஸ் இருக்கிறாங்க. ஐடன் மக்ரம்க்கு மேபி சம் ஓவர்ஸ் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இவங்க தான். வேற வழி இல்லைங்க. நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல டாப் ஆர்டர்ல கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா நிறைய நீங்க போட்டாகணும். அதுதான் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.